ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேணுகா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் ரேணுகாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுறாங்க. அந்த நேரத்தில் மல்லி ரேணுகாவை பார்த்துடுறாங்க. ரேணுகாக்கா நில்லுங்க, நான் தான் மல்லி, ரேணுகாக்கா நில்லுங்க நில்லுங்கன்னு கத்துறாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு மல்லியை பார்த்தோன்னே வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடினோன்னே அங்கேருந்து ஒரு கார் வருது. அந்த காரில் போய் அவங்க மோதிடுறாங்க. அப்பயும் மல்லி தடுத்தாங்க, எவ்வளவோ தடுத்து அவங்க கேட்கல. கார் அவங்க மேலே மோதிடுது. உடனே அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே மல்லியை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே உள்ள சிஸ்டர் என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இவங்க தான் அன்கான்ஷியஸாக இருக்காங்கல்ல, இவங்களை கேர்லெஸ்ஸாக நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இவங்கள உடனே உள்ளே கூட்டுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே ரேணுகாவை உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே மல்லி கால் பண்ணி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் என்னாச்சு ரேணுகாவுக்கு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை, இனியும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. மல்லி ரொம்ப தேங்க்ஸ் மல்லி, நீ இல்லைனாக்கா எங்களால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. நீ எங்கள் குலசாமியாக இருந்து எங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட்டு எங்கேயும் போயிடாத மல்லி, எங்கள் கூடவே இரு மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. இந்த பக்கம் பார்த்தா கதிரேஷன் சாரும் நிஷா மேடமும் ரேணுகா ஃபோட்டோவை மாட்டுறாங்க. அது கீழே விழுந்து உடஞ்சிருது. உடனே அவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதுவும் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.